இன்னைக்குப்பா ரொம்ப டேஸ்டான ஹெல்தியான ரொம்ப சாஃப்டான கோதுமை இடியாப்பம் செஞ்சு காட்டுறேன்ப்பா. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இப்பப்பா கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம். ஒரு இரும்பு கடாய் வச்சிருக்கோம். இரும்பு கடாய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ இரும்பு கடாய் சூடாயிருச்சுப்பா. 1 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து இரும்பு கடாயில் போட்டுக்குருவோம். இப்போ நம்ம வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியத்தில் வச்சு நம்ம மாவை வறுத்து எடுத்துக்குவோம். மாவை இப்படி நம்ம வறுக்கணும். இப்படி வறுக்கலைன்னா கீழே வந்து அடி பிடிச்சிடும். இப்போ வந்து நல்லா மாவு நல்லா வறுத்தாச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கிடுவோம். கடாயிலேருந்து பவுலுக்கு மாற்றியாச்சு. இதை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கிடுவோம். கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம். ஒரு சட்டி வச்சுருக்கோம். நம்ம இந்த கப்பில் தான் 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துருந்தோம். அதே கப்லையே நம்ம 1 கப்பு தண்ணி எடுத்து ஊற்றிக்கிடுவோம். தண்ணி சூடாகட்டும். இப்போ நம்ம மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம். இப்போ தண்ணி சூடாகட்டும், கொதிக்கட்டும். தண்ணி வந்து நல்லா கொதிக்கிறது வந்துருச்சு, நல்லா கொதிக்குது. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போப்பா நம்ம மாவு வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா கோதுமை மாவு, இப்போ இந்த பவுலில் இருக்குது. 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கிடுவோம். நம்ம இடியாப்பம் சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து இந்த மாவில் வந்து சுடுதண்ணியை நம்ம ஊற்றி நல்லா நம்ம மாவை வந்து நல்லா கிண்ட போகிறோம். சுடுதண்ணிலே நம்ம மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டோம். இப்படி ஒரு சாப்பாட்டு கரண்டி எடுத்துக்கோங்க, சோத்து கரண்டியை. இதை வச்சு நல்லா கிண்டி விடணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டுங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிருக்கோம். சுடுதண்ணி ஊற்றி நம்ம மாவை கிண்டி இருக்கோம். மாவு வந்து சூடாக இருக்கும். இப்போ வந்து இதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு கை போட்டால் ரொம்ப சூடாக இருக்கும். 10 நிமிஷத்துக்கு நம்ம ஆற வச்சுருவோம். தண்ணி கொஞ்சம் மிச்சமாக இருக்குப்பா. நம்ம மாவு பிசையும் போது தண்ணி தேவைப்பட்டால் நம்ம ஊற்றிக்கிடுவோம். இப்போப்பா நம்ம 10 நிமிஷத்துக்கு ஆற விட்டுருந்தோம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். மாவு வந்து உங்களுக்கு கெட்டியாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. இந்த சூட்லேயே நம்ம கொஞ்சம் தண்ணி மிச்சம் இருந்தது இல்லையா, நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கிடுவோம். மாவு நல்லா சூடாக தான்ப்பா இருக்குது. இந்த சூட்லேயே நம்ம வந்து மாவை பிசைஞ்சுக்கிடுவோம் கொஞ்சம். இப்போப்பா மாவு வந்து ரொம்ப கெட்டியாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த மீதி தண்ணியிலே கொஞ்சம் தெளித்து நம்ம பிசைஞ்சுக்கிறோம். இப்போப்பா நம்ம இதை எல்லாத்தையும் நல்லா பிசைந்தாச்சு. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறோம். இப்போப்பா நம்ம சப்பாத்தி மாவுக்கு எப்படி நல்லா சாஃப்டாக பண்ணிடுறோமோ அதே மாதிரி நம்ம பிசைஞ்சுக்கிறோம். நல்லா சாஃப்டாக நல்லா பிசைஞ்சுக்கிறோம். கொஞ்சம் நம்ம கையில் எண்ணெய் தடவிக்கிறோம். தடவினோம்னா நல்லா எதுவும் மாவு வந்து நமக்கு கையில் ஒட்டாது. இப்போப்பா நான் 1 கப்பு மாவுக்கு 1 கப்பு தண்ணி சுடுதண்ணி எடுத்திருந்தேன். இப்போ எனக்கு இந்த இதில் கொஞ்சம் தண்ணி மிச்சமாக இருக்குது. நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி முடிச்ச பிறகு நம்மளுக்கு அளவு தெரியும். இப்போ அந்த அளவை பார்த்து தான் நம்ம தண்ணி நம்ம ஊற்றிக்கணும். எல்லா தண்ணியும் மொத்தமாக ஊற்றிடக்கூடாது. நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம்ப்பா. இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு மாவை ரெஸ்ட்டில் வச்சுருவோம். இப்போ நம்மளுக்கு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் வச்சுருந்தோம். மாவை நம்ம மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போப்பா நம்ம மாவை நல்லா பிசைஞ்சுக்கிட்டோம். மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. சப்பாத்தி மாவு மாதிரி தான் இருக்கணும். அதே அளவு தான். இப்போ வந்து இதை உங்களுக்கு இடியாப்பம் புழிஞ்சு காட்டுறேன். இப்போப்பா நம்ம வந்து இட்லி தட்டில் இட்லி துணி போட்டிருக்கோம். இந்த இட்லி துணியை வந்து நம்ம தண்ணியில் நல்லா முக்கி நல்லா டைட்டாக புழிஞ்சிடணும்ப்பா. ஒரு பிட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது. இப்படி இருக்கணும் நல்லா. இப்போ உங்களுக்கு நான் இடியாப்பம் புழிஞ்சு காட்டுறேன். நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம்லப்பா மாவு, அந்த மாவை வந்து நல்லா உருட்டிக்கிடுவோம். உருட்டியாச்சு. இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிறோம். எண்ணெய் தடவினோம்னா நம்மளுக்கு சிறிய மேதை ஈஸியாக மாவு வந்து இறங்கிக்கிறோம். இப்போ லைட்டாக நம்ம எண்ணெய் தடவிட்டோம். இப்போ இந்த மாவு இருக்குல்லப்பா, இப்போ நம்ம இதுக்குள்ளே வச்சுருவோம். வச்சுட்டு நம்ம இந்த இதை உள்ளே வச்சுருவோம். இதை டைட் பண்ணிக்கிறோம், மூடிக்கிறோம். இது மேலே வந்து இப்படி சுற்றிக்கிட்டு வரணும். இப்படி சுற்றினோம்னா நம்மளுக்கு கீழே வந்து அப்படியே வந்து இறங்கும். நம்ம சுற்றிக்கணும்ப்பா. மேலே சுற்றிக்கிட்டே வந்தோம்னா இப்படி உங்களுக்கு நல்லா மல்லிகைப்பூ மாதிரி கீழே இறங்குது பார்த்தீங்களா? அப்படியே நூல் மாதிரி எப்படி வருதுன்னு பாருங்கள். எல்லாம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கப்பா. அவ்வளோதான்ப்பா. ஃபுல்லாக நம்ம பிழிஞ்சாச்சு. இப்போ இதை கட் பண்ணிக்கிறோம்.
இப்பப்பா கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம். இட்லி சட்டி வச்சிருக்கேன். இட்லி சட்டியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுப்பா. இப்போ வந்து நம்ம வந்து பிழிஞ்ச இடியாப்பத்தை இதில் இறக்கிக்கிடுவோம். இப்போ இன்னொரு தட்டு இருக்குப்பா, இதையும் நம்ம மேலே வச்சுக்கிடுவோம். இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடுவோம். கேஸ் வந்து ஃபுல் ஃப்ளேமில் தான்ப்பா வைக்கணும். இப்பப்பா நம்ம 5 நிமிஷம் இடியாப்பத்தை வேக விட்டுருக்கோம். அதுக்குள்ள ஒரு தேங்காய் பால் டக்குன்னு ரெடி பண்ணிடுவோம். தேங்காவை கொஞ்சம் துருகி வச்சிருக்கேன். இதில் கொஞ்சம் போட்டுக்குருவோம். 2 ஏலக்காய் போட்டுக்குருவோம். ஏலக்காவை பிச்சு போட்டுக்குருவோம். அப்போ தான் மிக்சியில் அடிக்க ஈஸியாக இருக்கும். ஏலக்காய் போட்டோம்னா கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும்ப்பா சாப்பிட்ற இதை. இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இப்போ உங்களுக்கு நான் மிக்சியில் அடித்து கொண்டு வரேன். தேங்காய் பாலை நான் அடித்து கொண்டு வந்திருக்கேன் மிக்சியில். வடிகட்டி ஜல்லடையை வச்சு இதை நிறுத்துக்குருவோம். இப்போ நம்ம தேங்காய் பாலை கீழே நிறுத்துக்கிட்டோம்ப்பா. மேலே உள்ள சக்கையை எடுத்துருவோம். தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. இப்போப்பா 5 நிமிஷம் ஆயிடுச்சு, வெந்துருச்சு. கேஸு ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நல்லா வெந்திருக்குப்பா, சூப்பராக வெந்திருக்கு. இது ஒரு கொஞ்சம் ஆறட்டும். ஆறினாதான் நம்ம எடுக்க முடியும். இப்போ கொஞ்சம் ஆறிடுச்சுப்பா. இப்போ நம்ம இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கிடுவோம். இப்போ வந்து இதை வந்து இப்படி கவுத்தி சூப்பராக வந்திருக்குப்பா. தண்ணியெலாம் தொளிக்க வேணாம், கொஞ்சம் ஆற விட்டோம்னா அது அப்படியே எல்லாமே வந்துடும். அவ்வளோதான்ப்பா, கோதுமை இடியாப்பம் ரெடி ஆயிருச்சு. நல்லா பூ போல் வந்திருக்குப்பா, சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து இப்படி ஹெல்த்தியாக நீங்கள் வீட்டில் செய்யுங்க. ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. இப்பப்பா நம்ம தேங்காய் பால் வச்சுருக்கோம், நாட்டு சக்கரை வச்சுருக்கோம். இப்போ நம்ம தேங்காய் பால் வேணுனாலும் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். இப்படி நம்ம தேங்காய் பூ போட்டும் சாப்பிட்டுக்கலாம். இல்லாட்டா உங்களுக்கு வீட்டில் வந்து சட்னி, தேங்காய் சட்னி வச்சுக்கலாம், சாம்பார் வச்சுக்கலாம். இதையும் வச்சு நம்ம தொட்டு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான்ப்பா. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.